வணக்கம். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திரு ஆய்ப்பாடி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாலுகந்தநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பரந்தாள் என்னும் தேவார பாடல் பெற்ற தலத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். பிரதான சாலையிலிருந்து சற்றே உட்புறமாக கிராமத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலின் வாசலில் ஈசன் ரிஷப வாகனத்தில் அம்மையுடன் காட்சியளிக்கும் சிற்பமும் மற்றும் கணபதி மற்றும் முருகப்பெருமான் சிற்பமும் காணப்படுகிறது. இறைவனை வணங்கி திருக்கோவிலுக்குள் சென்றால் நந்தி மண்டபமும் இத்தலத்தின் தலவரலாற்றோடு தொடர்புடைய சண்டேஸ்வர நாயனாரின் வரலாற்றை விளக்கும் சுதை சிற்பங்கள் கொண்ட மண்டபமும் காணப்படுகிறது. அந்த மண்டபத்தை கடந்து சென்றால் கருவறையில் பாலுகந்தநாதராக அருள்பாலிக்கும் இறைவன் தரிசனம் நாம் காணலாம். தற்பொழுது இத்திருக்கோவிலின் தலவரலாற்றை சிந்தித்தபடி திருக்கோவிலை வலம் வரலாம் வாருங்கள். இத்திருக்கோவிலின் தலவரலாற்றின்படி அன்றைய காலத்தில் இத்தலத்திற்கு அருகே உள்ள செய்ங்கநல்லூர் என்னும் கிராமத்தில் எச்சதத்தன் மற்றும் பவித்ரு என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்த விசாரசர்மர் சிறு வயதிலேயே வேத ஆகமங்களையும் கலைகளையும் கற்றுத் தேர்ந்து அதில் சிறந்து விளங்கினார். ஒரு நாள் விசாரசர்மர் அந்த ஊரிலுள்ள வேதியர்களின் பசுக்களை மேய்த்து வந்த ஒருவர் பசுக்களை கொம்பினால் அடிப்பதை பார்த்து பசுக்களின் மீது இரக்கம் கொண்டு அன்றிலிருந்து வேதியர்களின் அனுமதியோடு தானே பசுக்களை மேய்ச்சல் நிலத்திற்கு கொண்டு போய் தினமும் மேய்த்து வந்தார். விசாரசர்மர் பசுக்களை அன்பாக கவனித்து வந்ததால் பசுக்கள் வழக்கத்தை விட அதிகமாக பாலை சொரிந்தது. மேலும் விசாரசர்மர் மண்ணியாற்றங்கரையில் ஒரு சிவலிங்கம் அமைத்து தினந்தோறும் வழிபட்டு பசுக்கள் சொரியும் பாலில் சிறிதளவு சிவலிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்து வந்தார். இதனை பார்த்த சிலர் விசாரசர்மனின் தந்தையிடம் சென்று விசாரசர்மர் வேள்விக்கான பாலை வீணாக்குவதாக குறை கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த அவரது தந்தை விசாரசர்மனை காண வரும்பொழுது அங்கு விசாரசர்மர் சிவபூஜையில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டார். மேலும் கோபம் கொண்டு விசாரசர்மர் சிவபெருமானின் அபிஷேகத்திற்காக வைத்திருந்த பாலிருந்த பாத்திரத்தை தன் காலால் எட்டி உதைத்தார். இந்த நிலையில் கண்ணை மூடியபடி சிவபெருமானை தியானித்துக் கொண்டிருந்த விசாரசர்மர் தன் கையில் இருந்த கொம்பினால் பூஜைக்கு வைத்திருந்த பால் பாத்திரத்தை எட்டி உதைத்த காலை தாக்க அது மழுவாக மாறி அந்த கால் துண்டானது. இந்த நிலையிலும் மீண்டும் சிவனிஷ்டையில் ஆழ்ந்தார் விசாரசர்மர். உடனே இறைவன் அவர் முன் தோன்றி அவரை அனுக்கிரகம் செய்ததாகவும் அவரின் தந்தையின் கால் மீண்டும் நலம் பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது. இப்படி தன் உடல், பொருள், ஆவி அனைத்திலும் சிவனை சிந்தித்தபடி சிவபூஜையில் ஆழ்ந்திருந்த விசாரசர்மர் சிவனின் அனுக்கிரகத்தால் சண்டேச நாயனாராக புகழ் பெற்றார். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செவியன் விளையோருவன் மதிசூடி